ஞானபாலின்ற ராஜா விநாயகர் மேல அதிக பக்தியோட இருந்தாரு. ஒரு சமயம் அவரோட நாட்டுக்கு பெரும் பஞ்சம் வந்ததுனால அவரோட குரு ஒரு யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஞானபாலியும் அவரோட குரு சொன்ன மாதிரி ஒரு யாகம் நடத்தும் போது அதை கெடுக்கிற விதமா மேனகை அப்படின்றவ ஞானபாலியோட கண்களை கவர்ந்தா. ராஜாவும் யாகத்தை பாதியிலே விட்டுட்டு மேனகை பின்னாடியே போறாரு. ஆனா மேனகை திடீர்னு மறைஞ்சதுனால ராஜா ஏமாந்துடுறாரு. யாகம் பாதியிலே நின்னதுனால அஷ்டதிக்கபாலர்கள் ஞானபாலிக்கு நீ ஒரு பெரிய அரக்கனா மாறிடுவன்னு சாபம் கொடுக்கறாங்க. இதனால ஞானபாலி ஒரு பெரிய அரக்கனா மாறி அவரோட பெரும் பசினால கண் முன்னாடி இருக்கவங்க எல்லாரையுமே விழுங்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு விநாயகரோட ஆசீர்வாதம் இருந்ததுனால யாராலையும் அவரை அழிக்க முடியாம விநாயகர் கிட்ட வேண்டுறாங்க. அப்போ விநாயகர் ஞானபாலிக்கு முன்னாடி தோன்றுனதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு விநாயகர் கிட்ட நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. விநாயகர் ஞானபாலிய கொழுக்குட்டியா மாத்தி விழுங்கிட்டு எல்லார்கிட்டயும் இனிமே ஞானபாலியோட பசிக்காக கொழுக்குட்டிய படைங்கன்னு சொல்றாரு.